மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சுரேஷ் வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கக்கூடிய வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை செப்டம்பர் 7ஆம் தேதி கைது செய்தார்கள். இந்த நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் பேசவில்லை எனவும் தன்னுடைய பேச்சு அவர்களை புண்படுத்தி இருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடைய பேச்சும் எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாகவும் கேட்காமல் தனக்கு எதிராக இந்த பொய் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கைதானதாகவும் காவலில் வைத்து காவல்துறையினர் விசாரிக்க முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தனது அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், வீடியோ தொகுப்புகள் என அனைத்தையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கக்கூடிய சூழலில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.